Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா டாப் ஹை ரிட்டர்ன்ஸ் பிராக்டிக்கல் சொல்யூஷன் ஃபார் நியூ மீஷோ செல்லர்ஸ். நீங்க மீஷோல நியூ செல்லரா இருந்தா ஆர்டர் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு டவுட் வரும். ஆர்டர் வருது ஆனா ப்ராஃபிட் எங்க போயிடுச்சு? அதுக்கு மெயின் ரீசன் ஹை ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருந்தா ப்ராஃபிட் கம்மியாகும், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் கம்மியாகும், பிசினஸ் growth-ம் ஸ்லோ ஆகும். அதனால ஆர்டர் இன்க்ரீஸ் பண்றது எவ்வளவு முக்கியமோ ரிட்டர்ன் ரெடியூஸ் பண்றது அதை விட முக்கியம். இந்த வீடியோல மீஷோ செல்லர் ஃபேஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன் ரிட்டர்ன் ரீசன் என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்க நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் டீட்டெயில்டா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலை பார்க்க வர எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ டீட்டெயில்டா உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒன்று லைஃப்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் பத்தாது, லேர்னிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ராங் ப்ராடக்ட் இமேஜ். கஸ்டமர் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கறது ப்ராடக்ட் இமேஜ் தான். அவங்க ப்ராடக்ட்டை டச் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இமேஜை நம்பி தான் ஆர்டர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க லிஸ்டிங்ல ஒரு ரெட் கலர் ஷர்ட்டை லிஸ்டிங் பண்றீங்க. ஆனா அவங்களுக்கு ரிசீவ் ஆனது பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர். அப்ப என்ன பண்ணுவாங்க? இமீடியட்டா ரிட்டர்ன் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் இமேஜை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட்டை மோஸ்ட்லி சென்ட் பண்ண பாருங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா நீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்கை போடுங்க. சில பேர் பண்ணக்கூடிய மேஜரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும், ஆனா ஆர்டர் ரிசீவ் ஆயிடும். சரி, நம்ம ஆல்டர்னேட்டிவா நம்ம ஏதாவது அனுப்புவோம், நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம அனுப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது கலர் சேஞ்சிங்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க கலர்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் இந்த கலர்ஸ் வேணும் அப்படின்றதுல ஆர்டர் பண்றாங்க. ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணி அனுப்பும்போது கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினா நீங்க உங்களோட ப்ராடக்ட் எக்ஸாக்டா என்ன நீங்க அப்லோட் பண்றீங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க எடிட் பண்ணக்கூடியதும் ஓவர் எடிட்டிங் பண்ணாதீங்க. ஓவரா எடிட்டிங் பண்ணும்போது மேபி கலர் சேஞ்சிங்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகும். அப்ப என்ன ஆகும், அவங்க பீப்புள் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு கலர்ஸ்ல வாங்கியிருப்பாங்க, அங்க போகும்போது டல் கலரா இருக்கும். ஸோ நீங்க மெயினா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ப்ராடக்டை மல்டிபிள் ஆங்கிள் போட்டோ அப்லோட் பண்ண பாருங்க. ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைட் வியூ, க்ளோஸ் அப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம 4 வியூ இது வரைக்குமே வந்துட்டு மீஷோல அப்லோட் பண்ண முடியும். ஸோ நல்லாவே வந்துட்டு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இமேஜ்லயே நீங்க கன்வே பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இது கஸ்டமர் ப்ராடக்ட் பத்தி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம், அட்ராக்டிவ் இமேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியம் அக்யூரேட்டா உங்களோட இமேஜ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கஸ்டமர் பார்க்குற இமேஜும் ரிசீவ் பண்ற ப்ராடக்டும் சேமா இருந்தாதான் கஸ்டமருக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ ரிட்டர்னை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி நீங்க இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே ரிட்டர்னை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ராங் ப்ராடக்ட் டைட்டில். நம்மளுக்கு முக்கியமானது என்னன்னா இமேஜ் மட்டும் இல்ல, அதை விட முக்கியம் டைட்டிலும். இமேஜ் பார்த்ததுக்கு அப்புறமா மெயினா நெக்ஸ்ட் பாக்குறது டைட்டில் தான். ஸோ டைட்டில் கிளியரா இல்லைன்னா கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ரிசீவ் ஆனது மேபி வேறையா இருக்கும், கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் செல்லிங் பண்றீங்க, ப்ரீமியம் வாட்டர் பாட்டில்னு மட்டும் மென்ஷன் பண்ணிடுறீங்க. கஸ்டமர் இதை பார்த்துட்டு ஸ்டீல் வாட்டர் பாட்டிலா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே இந்த ப்ரீமியம்ன்ற வேர்டை பார்த்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மேபி அது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலா இருக்கலாம். பேக்கேஜ் ஓபன் பண்ணோடனே கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆவாங்க, இமீடியட்டா ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் டைட்டில் கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1000 ml வாட்டர் பாட்டில் செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன எம்எல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. 1000 ml அது பிளாஸ்டிக்கா இல்ல ஸ்டீலா மெட்டலா என்ன மாதிரியான பாட்டில்ஸ் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கலர்ஸ், அப்புறம் மெயினா எவ்வளவு பேக். சில பேர் என்ன பண்றீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து நீங்க செல்லிங் பண்ணக்கூடியது ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் இமேஜ்ல நீங்க ஒரு 4-3 வாட்டர் பாட்டில்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க.
இமேஜ். அப்ப நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 4 வாட்டர் பாட்டிலுமே எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா நீங்க அனுப்ப போறது பேக் ஆஃப் 1 தான். ஆனா நீங்க மேபி உங்களுக்கு வேரியேஷன் இருக்கு என்கிட்ட, ஸோ வந்துட்டு இதுல ஏதாவது ஒண்ணு அனுப்புவேன் அப்படின்றதுக்காக நீங்க இமேஜ் அப்லோட் பண்ணிருக்கலாம். நீங்க அப்படிதான் அப்லோட் பண்ணிருக்கீங்கன்றது எப்படி பீப்புள்ஸ்க்கு தெரியும்? ஸோ ஃபால்ட் யாரோடது? நம்மளோடது. ஸோ இமேஜ்ல நீங்க சிங்கிள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்கள்ட்ட வேரியேஷன் நான் வந்துட்டு இருக்கு, எனக்கு வேரியேஷன்ல இருக்கனால நான் வந்து என்கிட்ட அவைலபிலிட்டியை பொறுத்து தான் நான் ப்ராடக்ட்டை கொடுக்க போறேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க டைட்டில்லையே மென்ஷன் பண்ணிருங்க, ப்ராடக்ட் வந்து நான் சென்ட் பண்ண போறேன், ஆனா என்கிட்ட வந்து இவ்வளவு வேரியேஷன் இருக்கு, நான் ரேண்டமா என்கிட்ட இருக்க கலர்ஸ் தான் உங்களுக்கு வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு பேக் ஆஃப் 1 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ்ல ஏதாவது ஒன்று ரேண்டமான கலர்ஸ் நமக்கு வரும், பேக் ஆஃப் 1ன்னு போட்டிருக்காங்கன்னு. நீங்க இந்த பேக் ஆஃப் 1ன்னு மென்ஷன் பண்ணாம விட்டாலும் உங்களுக்கு இந்த 4 நான் ஆர்டர் போட்டேன், மெயின் ரீசன்ஸ் ரிட்டர்ன் வர்றதுக்கு இதுவும் ஒண்ணு. ஏன்னா இது நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இமேஜ்ல வந்துட்டு நான் ஒரு 4-5 குவான்டிட்டி இருக்கிற மாதிரி போட்டேன். ஸோ மல்டிபிள் கலர்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ மல்டிபிள் கலர்ஸ்னா நம்ம லிஸ்டிங் பண்ண நமக்கு தெரியும், ஆனா பீப்புள்ஸ்க்கு தெரியாது இல்லையா? ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் 4 ஆர்டர் போட்டேன், எனக்கு 1 தான் வந்திருக்குன்ட்டாங்க. ஆனா அவங்க ஆர்டர் போட்டது வந்து வெறும் 200க்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க யோசிக்க மாட்டாங்க, 200க்கு நமக்கு 4 கிடைக்குது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல ஆர்டர் போட்டிருப்பாங்க. மெயினா நீங்க டைட்டில்ல டீடைல்டா கொடுக்க பாருங்க. ஸோ இந்த டைட்டில பார்த்தாலே கஸ்டமருக்கு இதுதான் மெட்டீரியல், இவ்வளவுதான் கெப்பாசிட்டி, இதுதான் கலர், இதுதான் குவான்டிட்டி, இது அப்படின்றது ஈஸியா அவங்களுக்கு கிளியரா போகும். ஸோ டைட்டில் ரைட் பண்ணும்போது அட்ராக்டிவ் வேர்ட் யூஸ் பண்றதை விட அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கறது ரொம்ப முக்கியம். கரெக்ட் டைட்டில் கஸ்டமருக்கு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட் பண்ணும், ரிட்டர்னும் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்கம்ப்ளீட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். நிறைய நியூ செல்லர்ஸ் ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் டைட்டில் மட்டும் ப்ராப்பரா போடுவாங்க, ஆனா டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருவாங்க. கஸ்டமர் ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கும். ஏன்னா டைட்டில்ல நம்ம பர்டிகுலர் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப டீட்டெயில்டா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராப்பரா டீட்டெயிலா எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்கும்போது டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணி ஈஸியா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிஸ்டிங்ல பிரீமியம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, சைஸ் என்ன, மெட்டீரியல் என்ன, கெப்பாசிட்டி எவ்வளோ, டைமென்ஷன் என்ன, பேக்கேஜ்ல என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க, எதுவுமே நீங்க மென்ஷன் பண்ணல. கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, இது பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸா இருக்கும், ஆனா டெலிவரி வந்த அப்புறம் சின்ன சைஸ் பாக்ஸ் ரிசீவ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க யோசிப்பாங்க. ஸோ கஸ்டமர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு நமக்கு இமீடியட்டா ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் அவாய்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல கஸ்டமருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட்ல உங்கள்கிட்ட எல்லாமே தெரியும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு சைஸ், எவ்வளவு டைமென்ஷன், எவ்வளவு வெயிட், எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டா தெரியும் போது அந்த அக்யூரேட்டை நீங்க பீப்புள் கிட்டே நீங்க கன்வே பண்ணணும். ப்ராடக்ட் மெட்டீரியல், சைஸ், டைமென்ஷன் என்ன, வெயிட் எவ்வளோ, கெப்பாசிட்டி, கலர், பேக்கேஜிங்கோட கண்டென்ட், யூசேஜோட இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா கொடுக்கணும். ஒரு கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா இருக்கணும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராப்பரா கொடுக்காம நம்ம தான் டைட்டில்ல கொடுத்துட்டோம்ல அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல எவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை ஃபுல்லா ரீட் பண்ணும் போதே மோஸ்ட்லி அவங்களோட டவுட்ஸ் வந்து அங்க கிளியர் ஆயிரும். ஒரு ப்ராடக்ட்டை சில பேர் பார்த்தோன்னே ஆர்டர் போடுவாங்க, சில கஸ்டமர் டீட்டெயிலா ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ மெயினா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா எல்லா டீட்டெயிலையும் கொடுக்க பாருங்க. ஒரு குட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்டை செல் பண்றது மட்டும் இல்லை, கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டா செட் பண்ணும். அக்யூரேட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும், ரிட்டர்ன்ஸும் நேச்சுரலா ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராங் சைஸ் இன்ஃபர்மேஷன். மீஷோல எஸ்பெஷலி ஃபேஷன் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் வர மெயின் ரீசன் சைஸ் இஷ்யூ தான்.
நீங்க ட்ரெஸ் எல்லாம் செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதுல நிறைய பேருக்கு வந்து இதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். அதர் ப்ராடக்ட்டை விட இந்த ட்ரெஸ் விக்கிறவங்களுக்கு தான் நிறைய வந்து ரிட்டர்ன்ஸ்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கஸ்டமர் ஆன்லைன்ல ட்ரெஸ், டிஷர்ட், லெக்கின், ஷூஸ் மாதிரி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது பிசிக்கலா யாருமே ட்ரை பண்ண முடியாதுல்ல. லிஸ்டிங்ல கொடுக்குற சைஸ் இன்ஃபர்மேஷனை நம்பி தான் ஆர்டர் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் எக்ஸல் சைஸ் டிஷர்ட் ஆர்டர் பண்றாங்க. ஆனா ரிசீவ் பண்ணும்போது அது மீடியம் சைஸ் ஃபிட்டிங் மாதிரி இருக்கு. கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, இந்த சைஸ் எனக்கு ஃபிட்டே ஆகல, இமீடியட்டா நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா லிஸ்டிங்ல எந்த அளவுக்கு நீங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ, நீங்க இந்த மாதிரி கிளாத்திங்ஸ் எல்லாம் செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ப்ராப்பரா மெஷர் பண்ணுங்க. சில பேர் வந்து பிராண்டட் ப்ராடக்ட் செல்லிங் பண்ணுவீங்க, சில பேர் வந்துட்டு திருப்பூர் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் வந்துட்டு வாங்கி செல்லிங் பண்ணுவீங்க. அப்போ ஒரு சில ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து அக்யூரேட்டா என்ன சைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அது எக்ஸாக்டா அப்படியே இருக்கும். சிலது வந்து நானே செல்லிங் பண்ணும்போது பார்த்திருக்கேன், எல் சைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எம் உள்ள பர்சனுக்கு தான் கரெக்டா இருக்கும். எக்ஸல் வந்து எல் வச்சிருக்க எல் சைஸ்ல போடுறவங்களுக்கு செட் ஆகும். ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து சைஸை வந்துட்டு மெஷர் பண்ணி பாருங்க. ஸோ சைஸோட சார்ட் வந்து நீங்க கண்டிப்பா வந்துட்டு போடணும் எல்லாத்துக்குமே. மெஷர்மெண்ட் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கு, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கு, அதோட ஹைட் என்ன, வியரிங் சைஸ் என்ன, ஃபிட்டோட டைப், ரெகுலர் ஃபிட்டா, ஸ்லிம் ஃபிட்டா, ஓவர் சைஸ்டா, அது எல்லாத்தையுமே நீங்க மென்ஷன் பண்ணுங்க. எந்த மாதிரியான பாடிஸ்க்குலாம் போடலாம்னு அந்த இமேஜஸோட கன்வே பண்ணுங்க. மோஸ்ட்லி நம்மளால எதையுமே டைரக்டா கஸ்டமர் கிட்ட போய் நம்ம பேச முடியாது. எல்லாத்தையும் இமேஜஸ் மூலமா தான் நம்மளால கன்வே பண்ண முடியும் அப்படின்றனால ஸோ இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வர்றதை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். பேக்கிங் பண்ணும்போது ஆர்டர்ல இருக்க சைஸும் ப்ராடக்ட் லேபிள்ல இருக்க சைஸும் மேட்ச் ஆகுதான்னு டபுள் செக் பண்ணுங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்தோடனே வேகமா நம்ம வந்து பண்ணிடுறோம். மெயினா நம்ம சைஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ண மாட்டோம். இன்கேஸ் ஒரே டைம்ல ஒரு 2-3 ஆர்டர்ஸ் வரும்போது கன்ஃபியூஸ்ல வேற மாத்தியும் அனுப்புறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ஒரு வாட்டி லேபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்ஸ் நீங்க பேக்கேஜிங்கை நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டான பர்சனுக்கு கரெக்டான ஆர்டர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோமா, கரெக்டான சைஸ் வச்சிருக்கோமான்னு 2-3 டைம்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு அனுப்புங்க. கஸ்டமர் ராங் சைஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராடக்ட் குவாலிட்டி எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்றதுனால என்ன ஆகும், நமக்கு தானே லாஸ். ஸோ சைஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரிட்டர்னை கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சைஸ் சார்ட் நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. எந்தெந்த ஏஜ் குரூப்க்கு போட போறீங்களோ அந்தந்த ஏஜ் குரூப்க்கு கரெக்டா அனுப்புங்க. சம்டைம் நானே நிறைய என்னோட பேபிஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணும்போது சைஸ் வந்து சார்ட்ல போட்டிருக்க சைஸை எக்ஸாக்டா நான் ஆர்டர் பண்ணும்போதும் சம்டைம் ரெடியூஸ் ஆகி எனக்கே வந்திருக்கு. ஸோ செல்லரா நம்ம பார்க்கும்போது என்ன இப்படி மாத்தி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லரா இருந்தாலும் நம்மளே அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம்ல. நமக்கு அந்த சைஸ் வேணாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் டீடைல்டு இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு டபுள் செக் பண்றது மூலமா இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம், ரிட்டர்னையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா புவர் பேக்கேஜிங் எந்த அளவுக்கு குவாலிட்டி முக்கியமோ அதை விட முக்கியம் பேக்கேஜிங். நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட் கையில வச்சுட்டு பேக்கேஜிங்கை கொஞ்சம் ஒஸ்டாவே அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். நல்ல ப்ராடக்ட் அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அங்க ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா பேக்கேஜிங் குவாலிட்டி நல்லா இல்லை. அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு 5 ஸ்டார் போடலாம்னு நினைக்கிறாங்க, பேக்கேஜிங் குவாலிட்டி நல்லா இல்லாம இருந்துச்சு அப்படின்ட்டு 3ஓ 4ஓ போடலாம். உங்களுக்கு ரேட்டிங்ஸ் ரெடியூஸ் ஆக ஆக என்ன ஆகும், அப்போ உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ராசஸிங்கும் கம்மியாகும். ஸோ மெயினா ரேட்டிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராடக்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டி நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ பேக்கேஜிங் குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ண பாருங்க. கஸ்டமருக்கு ப்ராடக்ட் சேஃபா ரீச் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பர் பேக்கேஜிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேக்கேஜிங் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணுன்றதுலாம் ப்ரீவியஸ் வீடியோல வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கானதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமருக்கு ஒரு செராமிக் வந்து நீங்க செல்லிங் பண்றீங்க மக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரான பப்பிள் ரேப் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு நார்மலான பாக்ஸ்ல நீங்க பேக் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கரெக்டா போகும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. டிரான்ஸ்போர்ட்ல மல்டிபிள் அவங்க பேக் எடுக்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ பிரேக் ஆயிட்டு கஸ்டமருக்கு போகும்போது அவங்க ஓபன் பண்ணும்போது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரேட்டிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் மெயினா கையில நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல் போன்ல ஒரு ஆர்டர்ஸ் வந்திருக்கு ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா இமீடியட்டா நம்மளோட கோபத்தை எல்லாத்தையுமே ரேட்டிங்ஸ்ல தான் காட்டுவோம். ஸோ வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டார் போட்டுருவாங்க, ரொம்ப புவர் பேக்கேஜிங் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க, டேமேஜ் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்படி ரிப்பீட் அண்ட் ஆடா அந்த அது நமக்கு நடந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அதிகமா நமக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு வந்துட்டு மீஷோ சைடு இருந்து ஆர்டர் ப்ராசஸிங்கவே ரொம்ப ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஸோ மெயினா பேக்கேஜிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பரா பபிள் ரேப் யூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட்டோ அதுக்கேற்ற மாதிரியான எல்லா பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸையும் நீங்க ப்ராப்பரா வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ ரிட்டர்ன்ஸை வந்து நீங்க கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்னென்ன இதுக்கு என்னென்ன மாதிரியான பேக்கேஜிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ ப்ராடக்ட் குவாலிட்டி. மீஷோல நிறைய ரிட்டர்ன்ஸ் வர இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா, அந்த லோ குவாலிட்டி ப்ராடக்ட் தான். கம்மியான பட்ஜெட்ல செல்லிங் பண்ணலாம், நிறைய ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம், நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற மைண்ட் செட்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி செல்லிங் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்றதுனால நிறைய ரிட்டர்ன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு செல்லிங்கே வேண்டாம் அப்படின்னு வெளியே போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இமேஜ் பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க கஸ்டமர் கண்டிப்பா. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கலாம். ஆனா ரிசீவ் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்ப புவரா இருந்தா கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு செல்லரே வந்துட்டு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது, ஆனா ஆர்டர்ஸ் வந்து எல்லாமே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு, என்னோடத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அக்கா அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அவங்களோடது செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சூஸ் பண்ணியிருந்த எல்லாமே லோ பட்ஜெட் பிளஸ் வந்துட்டு குவாலிட்டியே இல்லை. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த இமேஜஸ்க்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் அவங்களோட ப்ராடக்ட் நார்மலா நானே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். லோக்கல் ஷாப்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சில ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது கஸ்டமர்ஸ் ஒரு நீடுக்காக வாங்கியிருப்பாங்க. அவங்க கைக்கு போகும்போது அது வேற ஒரு இதா இருக்கும். ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் சொன்ன விஷயம், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் நிறைய வாங்கியிருந்தாங்க. கஸ்டமர்ஸோட எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னாவும் வந்தது ஒன்னாவும், ரிசீவ் ப்ராடக்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் விழுந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டர்ஸே வராம போயிடுச்சு. ஸோ என்ன பண்றது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நியூ லிஸ்டிங் கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மெயினா நீங்க புது செல்லர்ஸா வரும்போது லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. டைரக்டா போய் ஷாப்ல விசிட் பண்ணுங்க. இன்னொரு மெயினான விஷயம், நான் என்னோட பிசினஸ்ல கத்துக்கிட்ட விஷயம், இப்ப சிலதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணுவோம். அப்ப நிறைய ஒர்க்கிங் உமன்ஸுக்கு வந்துட்டு வெளியில வந்துட்டு போக முடியாம வீட்ல வச்சு பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் வெளியில போக முடியாத சுச்சுவேஷன்ல ஆன்லைன் மூலமா சில நம்ம ஷாப் எல்லாம் பார்த்துட்டு ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இமேஜஸ்ல பார்த்துட்டு ஓ சூப்பரா இருக்கு இந்த இமேஜஸ், இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவங்க அனுப்பிச்சிருக்க இமேஜஸை வச்சு எடிட்டிங் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம கைக்கு வரும்போது தான் தெரியும் அந்த ப்ராடக்ட்டே டோட்டல் டிஃப்ரெண்ட், நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டர்ஸ் வந்துடும், வேற வழி இல்லாம அந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி ஆகும். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை அனுப்பிதான் ஆகும். அப்ப கஸ்டமர் அதை வாங்கிட்டு கண்டிப்பா நமக்கும் நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வரும், கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் ப்ராசஸிங் அப்படியே மீஷோ கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ மெயினா நீங்க ஒரு புது செல்லரா இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்மளா இருந்தா வாங்குவோமா? ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், ரேட்டிங்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும், நமக்கு ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸிங் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க டைரக்டா போய் பாருங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன குவாலிட்டியில இருக்கு, இது கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்டபிளா இருக்குமா, எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க செல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்னால நிறைய கஸ்டமர்ஸ் லாஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது எதனால அப்படின்னு கண்டுபிடிக்காமலே வந்துட்டு சில பேர் விட்டுறாங்க. ஸோ மெயினா லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராங் வேரியேஷன். வேரியேஷன்னா என்ன, ஒரு ப்ராடக்ட் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சைஸ், கலர்ஸ், அதோட டிசைன், பேட்டர்ன், குவான்டிட்டி, இது எல்லாத்தையும் தான் நம்ம வேரியேஷன் சொல்றோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைஸ்ல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா
கஸ்டமர் போகும்போது டிஃப்ரெண்ட் சைஸஸா நீங்க அனுப்பும்போது கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் வரும். கலர்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா சில கலர்ஸ் எல்லாம் நம்ம இமேஜ்ல ரொம்ப டார்க்கா இருக்கும், ஆனா நம்ம கையில இருக்க ப்ராடக்ட் லைட் கலர்ஸா இருக்கும். அதனாலதான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன், இமேஜஸ் என்ன இருக்கோ அதை அக்யூரேட்டா போடுங்க. என்னென்ன வேரியேஷன் இருக்கோ அதை ப்ராப்பர் வேரியேஷன் கொடுங்க. வேரியேஷன்ல ப்ராப்பரான சைஸ், கலர்ஸ், டிசைன், பேட்டர்ன், குவாண்டிட்டி எவ்வளோ, எல்லாத்தையும் ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா மென்ஷன் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா லேட் ஷிப்பிங் அப்படின்றது நம்மளால மட்டும் நடக்கிறது இல்ல, டெலிவரி பார்ட்னர்ஸ்னாலையும் நடக்குது. ஸோ இதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மெயினா தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்ட் குவாலிட்டி, பேக்கேஜிங் குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ ஆன் டைம் டெலிவரின்றது இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மீஷோல மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நமக்கு ஆன் டைம் டெலிவரி இல்லாதனால தான் ப்ராடக்ட் நமக்கு கொரியர் ரிட்டர்ன்ஸ் ஆகுது, சம்டைம் கஸ்டமர் ரிட்டர்ன்ஸும் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஒரு 3 days டைம் இருக்கு அப்படின்றதுனால ப்ராடக்ட் கையில இல்லாமலே சில பேர் லிஸ்டிங் பண்ணிடும். அந்த மாதிரி டைம்ல சடனா நமக்கு ஆர்டர்ஸ் வரும்போது 3 days டைம் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்றோம், அந்த ஃபர்ஸ்ட் டே ஆர்டர் வந்திருக்கும், நெக்ஸ்ட் டே போய் ஆர்டர் வாங்குவோம், அதை ப்ராசஸ் பண்ணி தேர்ட் டே நம்ம அனுப்புவோம். அப்போ தேர்ட் டே அனுப்பும்போது அவங்க அங்க இருந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகும்போது எக்ஸ்பெக்டேஷன் டேட்ல இருந்து தள்ளி தான் நமக்கு கஸ்டமருக்கு போய் சேருது. அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து சில கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில கஸ்டமர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்த அன்னைக்கே நீங்க வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு பாருங்க. உங்க கையில எப்பயுமே ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி பாருங்க. லேட் ஷிப்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், ப்ராடக்ட் இமேஜஸை நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய மெயினான விஷயமே அதுதான். ஓவர் எடிட்டிங் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம இமேஜை வந்துட்டு ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டா நம்ம அப்லோட் பண்றது. ஆனா கஸ்டமர் போனோடனே அவ்வளோ பெர்ஃபெக்ஷனோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு என்ன கலர்ஸ் இப்படி இருக்கு, இமேஜ்ல நம்ம ஒண்ணு பார்த்தோம் இதுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த ஓவர் பிரைட்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலா என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்டை நீங்க கொடுங்க. ப்ரீமியம் லுக் காமிக்கிறது அப்படின்றது நமக்கு முக்கியம் கிடையாது. நம்மகிட்ட எக்ஸாக்டா என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை பெஸ்டா எடிட்டிங் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சைடு எவ்வளவு பெர்ஃபெக்டா நம்ம இருந்தோம்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா சில பேருக்கு இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், நான் என்னோட சைடு எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்டா தான் ப்ராடக்ட்டுக்கு ஷிப் பண்ணேன், ஆனா கஸ்டமர் சைடு எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்தது, நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் வந்துச்சு, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். காமனா நீங்க நல்ல ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கலாம், கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்ல மிஸ்டேக்கா ஆர்டர் பண்ணிருக்கலாம், இந்த ப்ராடக்ட் ரொம்ப நாளைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். அது இல்லாம சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, இதுல எல்லாருமே ஜெனியூன் கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஃபேக் கஸ்டமர்னு சொல்ல முடியாது. 90% ஆஃப் ஜெனியூன் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் 10% ஆஃப் ஃபேக் கஸ்டமர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. என்னதான் நம்ம ஜெனியூனா ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ணாலும் நம்ம ப்ராடக்டை எடுத்து வச்சுட்டு அனுப்புறது, நம்ம ப்ராடக்டை டேமேஜ் பண்ணி அனுப்புறது, இல்ல அவங்க வந்து நம்மளோட பழைய பொருள் வச்சு உள்ள வச்சு அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. பட் இதெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இது நடக்கிற விஷயத்த நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா நம்ம சைடு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க என்னென்னலாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பேக் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட்டை கேர்ஃபுல்லா பேக் பண்ணுங்க. பிஃபோர் நீங்க பேக் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோ எடுங்க. உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க உங்க சைடு இருக்க ப்ராசஸிங் எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க ஒரு வீடியோவாவோ இமேஜஸாவோ நீங்க கையில வச்சுக்க பாருங்க. அப்பதான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்போது அது எல்லாத்தையும் நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீம்கிட்ட கொடுத்து நம்ம பேசி அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்ததுக்கு அப்புறம் சேஃப்டி கிளைம் பண்ணுவீங்க. சேஃப்டி கிளைம் பண்ணும்போது நமக்கு சிலது ரிஜெக்ட் ஆகும், சிலது வந்து அக்செப்ட் ஆகும். நீங்க சேஃப்டி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு சிலது ரீசன் கேட்பாங்க. நீங்க வந்து அனுப்பிச்சிருக்கிறது வந்து
இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. உங்க சைடு இருந்து ஏதாவது இமேஜஸோ இல்ல வெரிஃபிகேஷனுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க இது எல்லாத்தையும் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க கஸ்டமர் டீமுக்கு சென்ட் பண்ணி நாங்க எங்க சைடு இருந்து எல்லாத்தையும் கரெக்டா தான் அனுப்பிச்சோம், எங்களோட ப்ராடக்ட் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஃப்டி கிளைம் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஜென்யூன் கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. ரேர் கேஸ்ல தான் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம சைடு நம்ம எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஸோ ப்ராப்பரா நீங்க பேக் பண்ணும்போது எல்லா எவிடன்ஸோடையும் நீங்க பேக் பண்ணி அனுப்புங்க. இப்ப இந்த ஒரு வீடியோல நீங்க என்னென்ன எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஒரு விஷயம் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ பண்ண நம்மளால முடியாது. இ-காமர்ஸ் பிசினஸ்ல கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் நார்மல். ஆனா செல்லர் சைட்ல மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ணுனா இந்த மாதிரி தேவையில்லாத ரிட்டர்ன்ஸை கண்டிப்பா நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும். லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. பேக்கேஜிங் பண்ணும்போது ப்ராடக்ட் குவாலிட்டி, கலர், சைஸ், குவான்டிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. வீக்லி கண்டிப்பா ரிட்டர்னுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நம்மளோட பிசினஸ்க்கு முக்கியமான ஒண்ணு. நிறைய பேர் ரிட்டர்ன்ஸ் வரும், ரிட்டர்ன்ஸ் வருது, ஏன் வருது அப்படின்னு பார்க்காம ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கே அப்படின்றதுனால அப்செட் தான் ஆரம்பி தவிர அது என்னன்னு அனலைஸ் பண்ண மாட்டோம். சில ஜெனியூன் கஸ்டமர்ஸே ஆர்டர் பண்ணியிருக்கலாம், ஆனா அவங்க கமெண்ட்ஸ்ல சில விஷயங்களை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். அது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை இயர்லியா ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆகாம நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணினாலே கண்டிப்பா நம்மளோட பிசினஸ் க்ரோவை நல்லபடியா கொண்டு போக முடியும். நமக்கு நிறைய பாசிட்டிவ் ரேட்டிங்ஸும் கிடைக்கும். பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட பிசினஸ்க்கு. அப்பதான் மீஷோ சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரேட்டிங்ஸ் நமக்கு ரெடியூஸ் ஆக ஆக என்ன பண்ணிடுவாங்க, மீஷோ சைட்ல இருந்து நம்ம எவ்வளவுதான் ஜென்யூன் ப்ராடக்ட் அனுப்பிச்சாலும் நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் இருக்கிறனால சேஃப்டி கிளைம் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் இருக்கு, ஸோ வந்துட்டு எங்களால உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய சேஃப்டி கிளைமை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மீஷோல நிறையவே இருக்கு. நானும் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதுல, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் டீடைல்டா நெக்ஸ்ட் நான் போட நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.